சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்பா குழம்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதா? சரிப்பா. அப்பா வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சூப்பராக இருக்கும். போதுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மட்டன் சூப்பு தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து மட்டன் சூப்பு நான் வச்சது கிடையாது வீட்டிலலாம். ஆனால் இப்போ தான் மொதல் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சரிம்மா. கடையில் மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். எப்போனா ஆசைப்பட்டால் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கடையில் ஒரு பார்சல் வாங்கி வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ கூட நம்ம சாப்பிட்ட பார்த்தியா ரீசனா ஈட்டிங் சேலஞ்சு. அப்போ அதுக்கு வந்து தேவையான கொஞ்சமாக வந்து கறி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கறியில் எலும்பு தான் குவாசிங்க பாருங்க. குக்கரில் உழற சவுண்டே தெரியுது எலும்பு தானே. ஆமாம். இதுக்கு தேவையானது வந்து ஒரு தக்காளி, கொஞ்சமாக வந்து இஞ்சி, பூண்டு, 2 சின்ன சின்ன வெங்காயம். ரொம்ப சின்ன வெங்காயம் நம்ம வீட்டு இல்லை, அதனால் வந்து அதை விட சின்ன வெங்காயத்தில் வந்து 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புதினா தழை, கொத்தமல்லி தழை, புதினா கொத்தமல்லி, ஆமாம், மிளகு, சீரகம். இது எல்லாமே போட்டு கொஞ்சம் குறப்பான வந்து நான் மிக்ஸில் வந்து அரைச்சி. சரிம்மா. அரைச்சி பார்க்கலாம். வாங்க. அரிசி கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் பாருங்க. எங்கே ஊற்றுனதே கண்ணுக்கே தெரியல. பாருங்க, திட்டமாக தான் ஊற்றணும், கனமாக ஊற்றக்கூடாதுன்னு. சீரகம். இன்னும் அம்மா எண்ணெயில் போட்டோன்னு ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. எண்ணெய் தெரிக்கணும் தான் பயமாக இருக்குது. புகை தான் அதிகம் வருது. இது வந்து குக்கர் கொஞ்சம் கூட்டாக இருக்குது அப்படி தெரியுது. இது கூட அந்த மட்டன் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். ஏசிமா இங்கே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். சரிம்மா. இதுக்குள்ள வந்து தேவையில்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்க, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கின்னு தேவையில்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். திட்டமாக நம்ம 2 பேருக்கு அப்பாவுக்கும் இருக்கிறது 3 பேருக்கு மட்டுமே. சரிம்மா. பூட்டி போட்டு ஒரு 8 விசில் வர மாரி வச்சுக்கிறேன் நான். கறிலாம் வந்து பசு அப்போ தான் வெந்து பூ போல இருக்கும். அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா. சரியா? ஓகே, மூடி வைங்க. பாப்பா சூப் வந்து ரெடி ஆயிடுது, வாங்க நம்ம பார்க்கலாம். சரி, காட்டுங்க. விசிலில் வந்து நம்ம பயிரெலாம் வேகப்பட்ட பொங்கி வெளியில் வரும். இப்போ சூப் போட்டனால பொங்கி வெளில வரும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பொங்கிலாம் வெளில வரல. வருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எண்ணெய் தான் அழகாக பிரிஞ்சு நல்லாக்குதா? இப்போ வந்து சுடு இருக்குது. வாங்க நம்ம வந்து அழகாக நேரத்தில் மாற்றி ஆற வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு சாப்பிடலாம். சரி, சரியா? வாங்க. நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்குது. சரிம்மா. கொஞ்சமாக வந்து நான் மட்டன் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கறி எடுத்துரு டேஸ்டி. சரிம்மா. வாங்க. சரி, இதுக்கு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து வானலை வச்சு இது வந்து நம்ம ரெடி பண்ணுற வேலை மட்டும்தான். இந்த சைடில் வந்து குக்கர் போட்டு இது மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சண்டே வந்து நம்ம வந்து சூப்பராக சமைக்கிறோம், சூப்பராக ருசிக்கிறோம். சரிம்மா. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டு அதே குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம். வேக வச்சுக்கலாம். இது வந்து அந்த மாதிரி 8 விசில் 7 விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து கறி வந்து சாப்பிட்டுக்கும் சாப்பிட்டா இருக்குமே. ஊற்றி நம்ம திட்டமா சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சமாக வந்து பட்டை ஐட்டத்தில் சேர்த்துக்கலாம். லவங்கம், பட்டை எல்லாம் கொஞ்சமாக. சரி. வெங்காயம், தக்காளி பழம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. சரி, வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோமா, அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். சரிம்மா. அப்பா வேறு மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இடத்துல அப்பா இன்னைக்கு வந்து வேலைக்கு போகல. லீவுனால கூட அவங்க பாவம் ஆடு ஓட்டி போய்க்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. இப்போ நேரம் வேறு ஆயிடுச்சு. ஆனால் வந்து பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்கு. பாருங்க, திட்டமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்துது. அரைச்சி ஸ்டோர் பண்ணதுனால இப்போ ஈஸியாக ஆகிடுச்சு. ஞாபகம் கரெக்டாக வந்துருக்கு. இப்போலாம் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கிறேன் கறி கூட. அதனால் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப மஞ்சத்தூள் போட்டால் நல்லா இருக்காது இல்லையா? இது கொஞ்சமாக திட்டமாக. தக்காளி பழம் வதங்க மட்டும்தான் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறீங்க. ஆமாம்.
நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்து வெந்துட்டுருக்கோம். சூழலில் வந்து கை வச்சு பார்க்க முடியல, கையும் போட்டு வதக்கிறேன். மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுன்னா அதையும் வந்து சேர்த்துக்கோமா. சூப்பராக இருக்குது பார்க்கணும். சூப்பராகுதா? இது உள்ள வந்து மிளகா பொடி சேர்த்தா அழகான வந்து கிரேவி ரெடி. நம்ம வீட்டு குழம்பு தூள் வந்து ஒரு தள்ளி போட்டுக்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்கும். சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி இதை ஊற்றி சேர்த்துக்கணும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து கொச்ச பிறகு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை தாளம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு பார்க்கலாம். சரிம்மா. ஜாஸ்தி குழம்பு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம சூப் ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து சாப்பிட்லாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. சூப்பராக நான் சொன்னாலும் சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்க நீங்கள். கறி வந்து நல்லா சூப்பராக இருந்துக்குது. நீங்கள் சாப்பிடுங்க ஜெயஸ்ரீ. இந்த நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூடால கொஞ்சம் திட்டமான சூடு தான். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இந்த காரம் கொஞ்சம் லைட்டாக அதிகமாகிற மாதிரி இருக்குது. திட்டமான காரம் தான். நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து இன்றைக்கி சண்டே வந்து மட்டன் சூப்போட மட்டன் கிரேவோட போகுது. நம்ம வந்து அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அப்பா என்ன பண்ணு பார்த்துட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம். சரிம்மா. பாப்பா கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. குழம்பு வந்து அழகாக சுண்டி வந்துருக்குங்க பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. போதும், அந்த மாதிரி தேவை. இப்போ பாருங்க, அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போடுறோம். ஃபைனலாக வந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து அப்பா சாப்பிட போகிறோம். சரிம்மா. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்போம். அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா? நல்லா வந்து கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்து அம்மா வச்ச சூப்பு, அம்மா வச்ச குழம்பு, ஒன்று ஃப்ரிட்ஜ் வாட்ரு, ஒன்று நார்மல் வாட்ரு. இப்போ போகிற வேலை வாங்க போகலாம். வாங்க அப்படியே சாப்பிட ஒரு தட்டு. சரி போகலாமா? போகலாமா? போயிட்டு பார்க்கலாம். சூப்பு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அப்போ வந்து வாங்கின அந்த சூப்பு கொடுப்பாரு, ஆனால் குடிக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சன்றதுனால குடிக்கிறாரு. அப்பாவுக்கு பரிமாறுங்க. எங்கள் பாருங்க ரெடியாக சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து சூப் குடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அப்பா இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து வச்சு கொடுத்து நல்லா சுட சுட சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் வந்து ஊற்றி வரவா ஆறி போச்சு, ஏன்னா கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. சரிம்மா. குழம்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதா? சரிப்பா. அப்போ வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சூப்பராக இருக்கான். போதுமா? போதுமா?